வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் ரேஷன் அட்டைக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றித்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரேஷன் அட்டைதாரர்களே, உங்களுக்கான அறிவிப்பு இதோ. ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தேர்தல் முடிந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இருக்கிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைகள் பற்றியான பல்வேறு விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய பொருட்கள் ஓகேங்களா இந்த முறை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்குறோம். அதாவது ஒட்டு மொத்தமாக அனைத்து விதமான பாமர மக்களுக்குமே பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ரேஷன் அட்டைதாரர்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் புதிய பயனாளர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு ரூபாய் 1000 கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு அறிவிப்பு. இன்னொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஓகேங்களா, நல்ல செய்தி நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஒட்டுமொத்தமாக நேற்றைய முன்தினத்தோடு முடிந்துவிட்ட ஒரு சில சூழ்நிலையில் தான் புதிய குடும்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,40,000 குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு கடந்த ஒரு வருடத்தில் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதன் காரணமாக நேற்றைய முன்தினத்திலிருந்து பார்த்தீங்கன்னா வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்புகளில் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டு மொத்தமாக வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது முடிந்திருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலையில் தான் ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்புகள் இருக்கிறது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்து இருப்பதன் காரணமாக ஒட்டு மொத்தமாகவே ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேஷன் அட்டைகளும் சரி, ரேஷன் பொருட்களும் சரி, நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.